வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னி கேரட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக வார்ம் மில்க் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுங்கிறத சீக்கிரமாக அது ஆக்டிவேட் ஆகிடும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே மைதா மாவில் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாதி மைதா மாவும் பாதி கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு எக்கு கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த மில்க்லேயே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். உங்களுக்கு ஈஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடாவும் சேர்க்கலாம். ஆனால் சோடா சேர்க்கும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக அது ரெடியாகி வரும், மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா தான் பன்னு ரெடி பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து அது டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். அது காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அதை மூடி ரெஸ்ட்டில் விட போகிறேன். அது ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க, அப்போ காயாமல் இருக்கும். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சூடு பண்ணிக்கலாம். பட்டர் சூடான பிறகு நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பூண்டு ஓரளவு வதங்கி வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வருதுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு பேக் பண்ணி போடுறதால ஒரு பாதி வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கார்ன் வேக வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சமாக மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நான் ஸ்பைசஸ் வேறு சேர்க்குறதால நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நெக்ஸ்ட் அது கூடவே நான் இன்றைக்கி ஓரிகனோ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் சில்லி பேஸ்ட்டும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஃபைனலாக வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா பிளாக் பெப்பரும் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இது ஆறட்டும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா டபுள் சைஸ் வந்துருச்சு. இது ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மாவுக்கு 7 உருண்டை வந்துச்சு. எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு மசாலாவை ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக இன்றைக்கி சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே மசாலா வச்சுக்கலாம். மசாலாவுக்கு மேலேயும் சீஸ் வைக்கலாம், நான் வைக்கலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வச்சுட்டு உடனே பேக் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரம் அது ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா பேக் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட்டில் விடலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சமாக பட்டர் இல்லைனா பால் தடவிட்டு நம்ம பேக் பண்ணலாம், அப்போ தான் அது கலர் நல்லா வரும். அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு
180 டிகிரியில் 30லேருந்து 35 மினிட்ஸ்லாம் பேக் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான பன்னி கேரட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா குக்கர்லேயே நீங்கள் ரெடி பண்ணலாம். நம்ம குக்கரில் எப்படி கேக் பேக் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி குக்கரில் எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ ஜூஸியான பன்னி கேரட் இப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.